இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் இந்த சினிமாவினுடைய மோகம் அல்லது சினிமாவினுடைய நிலைமைகள் எவ்வாறு எங்களுடைய மக்கள் மத்தியிலே சமூக மத்தியிலே செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பார்க்கலாம். சினிமா ஒட்டுமொத்தமாக எல்லோருமே சொல்வது போன்று எந்த ஒரு கெடுதல் நோக்கத்துக்காகவும் தயாரிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. சினிமா அல்லது தொலைக்காட்சி தொடர்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தினுடைய மாறுதல்களை அல்லது சமூகத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது அல்லது சமூகத்தில் பலவிதமான செயற்பாடுகள் இருக்கிறது, அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படம் பிடித்து தொடர்கதைகளாகவும் சினிமா படங்களாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் தேவையான விடயங்களை நாம் எடுத்துக்கொள்ளாமல், அதிலிருந்து நாங்கள் கற்கக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்ளாமல், தேவையற்ற விடயங்களாக நாங்கள் இருக்கின்ற விடயங்களை எங்களுக்குள் திணித்துக் கொள்வதுதான் அந்த சினிமா மோகம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அந்த சொல்லு வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று இந்த உலகத்திலே சினிமாவினூடாக சாதித்தவர்கள் பலர் இன்றும் கௌரவப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அந்த காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெறும் பொழுதுபோக்காக நடித்தவர்களுக்கே இப்படி என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி நடிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய திறமைகளை இந்த உலகத்துக்கு, தங்களுடைய ஆளுமைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை படங்கள், சினிமா கதைகளூடாக வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த சினிமாவிலே பாரிய பாராட்டு பெறுகின்றவர்கள் எல்லாம் கௌரவிக்கப்படுகின்ற ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கே என்ன விடயம் என்றால், நாங்கள் கதைக்க வருகின்ற பொருள், இந்த அன்னப்பறவை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தேவையான விடயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னப்பறவைக்கு சொல்வார்கள், அந்த தண்ணீரையும் பாலையும் நீங்கள் கலந்து வைத்தால் அது தனக்கு என்ன தேவை, பால் தேவை என்றால் பாலை அப்படியே தானாக பிரித்து அதை குடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு திறமை வாய்ந்ததாக இருக்கும். என்றால் தேவையானதை பெற்றுக்கொள்கின்ற தன்மை அது வைத்திருக்கும். அந்த இயல்பு அதுக்கு இருக்கிறது. அதுபோன்று நாங்களும் சினிமா என்கின்ற பொழுது நல்லதையும் சொல்வார்கள், கெட்டதையும் சொல்வார்கள். ஏனால் சமூகத்திலே இரண்டு விதமான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே நன்மையாக தெரிகிற விடயம் சில இடங்களில் அது தீமையாக காணப்படும் அல்லது வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், நான் என்ன பறவை போகணும், எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் செய்கின்ற தவறு என்ன என்றால், அவர்கள் கற்பனையாக வடிவம் பெற்று கதை கொடுத்திருக்கின்ற சில விடயங்களை, அல்லது அவர்கள் சினிமாவுக்காக அடிகின்ற உடை பாவனைகள், அல்லது அவர்கள் சினிமாவுக்காக நடைமுறைக்கு சாத்தியமற்ற சில விடயங்களை, பொதுவான வாழ்க்கைக்கு பொருந்தா சில விடயங்களை சினிமாவுக்காக செய்கின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் அதன் ஒத்திசைவாக நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இந்த சமூகத்திலே பாரிய கலாச்சார சீரழிவுகள் எங்களுடைய பிரதேசங்களில் நடக்கிறது. ஆங்காங்கே பார்த்தால் கொள்ளைகள், களவு, கொலை, பல குற்ற செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் அதற்கு ஒரு சினிமாவும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது ஒரு காரணம். சில வழிகளில் சினிமாவில் இவ்வாறான விடயங்கள் காட்டப்படுகின்ற பொழுது இதை இப்படி செய்வதற்கு இந்த வழிமுறை இருக்கிறது, அல்லது இவ்வாறான நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் எப்படி நடக்கிறது, நாங்களும் அதை பார்த்து நானும் ஒரு கெத்தாக நடக்க வேண்டும், அல்லது நானும் மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஹீரோ வேஷம் போட வேண்டும் என்று சொல்லி சில வழியில் சினிமாவை பார்த்து நாங்கள் அதிரடியில் இறங்கி சில வழி ஆபத்தில் மாட்டிக்கொள்வதும் இருக்கிறது. சினிமா ஒரு காரணமாக சில வழிகளில் இருக்கலாம், சில வழியில் எங்களுடைய கலாச்சார சீரழிவுகளுக்கு. ஏனென்றால் நாங்கள் சினிமாவில் இருக்கின்ற உடை கலாச்சாரத்தை அப்படி எடுத்துக்கொண்டு அதை அணிகின்ற பொழுது எங்களை நாங்கள் ஹீரோயிசமாக பார்க்க நிற்கின்றோம், அல்லது சமூகத்துக்கு எங்களை ஹீரோயிசமாக காட்ட நிற்கின்றோம். அதனால் சினிமாவில் வருகின்ற கதாபாத்திரங்களாக நாங்கள் உருவாகி அவர்கள் போடுகின்ற ஆடை, ஆபரணங்கள் மற்றும் சமூகத்துக்கு ஒத்து வராத அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய கலை, கலாச்சாரம், பாரம்பரியங்களுக்கு ஒத்து வராத சில விடயங்களை செய்கின்ற பொழுது அது சினிமாவுக்கு முரண்பாடாகவும் சினிமா மீது சிலருக்கு வெறுப்பை கொண்டு வருகின்ற விடயமாகவும் அமைந்து விடுகிறது. சினிமாவினுடைய அன்றைய கால வாழ்வியல் முறையிலே பார்க்கின்ற பொழுது, அன்றைய காலத்தில் சினிமா என்பது வாழ்க்கையுடன் இணைந்து வாழ்க்கையை என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது வாழ்க்கையில் என்பதை அது சினிமா பாடல்களூடாக நாங்கள் கற்றுக்கொண்டாரினோம். இன்று பலவிதமான மாற்றங்கள் சினிமாவில் வந்துவிட்டது. வாழ்க்கை என்கிற ஒரு வட்டம் மாற்றம் பெறுகின்ற பொழுது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போன்று சினிமாவிலும் இன்றைய பாடல்கள் எல்லாம் பலருக்கும் விளங்குவதில்லை, புரிவதில்லை என்கிற குறைபாடுகள், அதிலே வருகின்ற காட்சி அமைப்புகள் என்ன சொல்வது, கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்துகின்றது போன்ற அமைப்பிலே இருக்கிறது என்றெல்லாம் பலரும் பெரியவர்கள் புலம்புகிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய சமுதாயம் அதிலே ஒரு மோகத்தை தான் வைத்திருக்கிறது. இன்னும் திரைப்படங்கள் வெளியாகின்ற பொழுது பாலாபிஷேகம் நடக்கத்தான் செய்கிறது. முண்டி அடித்து செனக்கூட்டத்துக்குள்ளே படங்களை பார்க்கத்தான் செல்கிறார்கள். திரையரங்கு தோறும் மக்கள் வெள்ளம் கூடுகின்ற தன்மைகள் இருந்துதான் ஆகிறது. அதை நாங்கள் மாற்றவும் முடியாது. என்னால் ஒவ்வொருத்தரும் மனம் வைத்தால் தான் இதையும் மாற்றலாம். ஆகவே இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நடிப்பா அதை பார்த்து நாங்கள் ரசித்து விட்டு, ஆகா நல்லா நடித்திருக்கிற நல்ல கதை, இந்த கதை எங்களுடைய சமூகத்துக்கு எப்படி இருக்கிறது, அதை என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி நாங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள்
தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அதற்குள்ளே இருந்து தீய விளைவுகளையும் தீய விடயங்களையும் பற்றி இதை செய்வதற்கு என்ன கள்ளவேலை ஒன்றை செய்வதற்கு என்ன கள்ளவேலை அதில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதோ அல்லது அது படத்துக்காக ஒரு கதைக்காக சில செய்கின்ற சூட்சுமங்களை நாங்கள் சில வழியில் உண்மை வாழ்க்கையிலே பயன்படுத்த போன பொழுதுதான் அந்த ஒரு பாதிப்பு எங்களை நோக்கி நகர்கிறது. முடிந்தவரை அவற்றை நாங்கள் தடுக்க வேண்டும். அதே போல தொடர் நாடகங்கள் என்கிற பொழுது சிலர் தொடர்ச்சியாக அதற்கே அடிமையாகின்ற தன்மைகளையும் இன்று பார்க்கிறோம். வீடுகளிலே குடும்பங்களிலே பல சண்டைகள் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்கிறது இந்த தொடர் நாடகங்கள். ஏனென்றால் நாடகங்களுடைய அந்த விளம்பர இடவெளி வருகின்ற பொழுதுதான் மற்றவருடன் கதைக்கிறார்கள், அல்லது வீட்டிலே சாப்பாடை பகிர்ந்து கொள்கிறார்கள், அல்லது ஒரு வேலையை செய்கிறார்கள், நாடகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று ஆண்கள் பெண்கள் மீது குறைபடுகின்ற தன்மைகளும் பெண்கள் ஆண்கள் மீது குறைபடுகின்ற தன்மைகளும் இன்று வலுத்து வருகிறது. அந்த நாடகங்கள் சில வழிகளிலே ஒரே விடயத்தை தான் சமூகத்தில் நடக்கின்ற விடயங்களைத்தான் சொல்ல வருகின்றது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விதங்கள் அல்லது அவர்கள் சொல்ல வருகின்ற காட்சி அமைப்புகள் மாற்றம் பெறுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே முரண்பாடாக உருவாகின்ற பொழுது அதில் நாங்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே சண்டைகளை பிடிக்க வேண்டி இருக்கிறது. சில வழி நாடகத்தின் போகிற காட்சிகளை பார்த்துவிட்டு அந்த காட்சியை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒத்திசைவாக எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்திலே சண்டைகள் வரும். உங்கள்கிட்ட விட்டு ஆக்கள் பிடித்தானே, எங்கள்கிட்ட விட்டு ஆக்கள் பிடித்தான்னு சொல்லி அந்த நாடகத்தை வச்சுக்கொண்டே நாடகம் போய்கொண்டிருக்க சண்டாங்க வேறு விதமாக உருவாகிப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். அது ஒரு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக சில காட்சி அமைப்புகளை அமைத்து இப்படியெல்லாம் நடக்கிறது, நீங்களும் விழிப்பாக இருங்கள் என்று சொல்ல வருகின்ற விடயத்தை நீங்கள் அதையே பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் அடிதடி பிடிப்பதெல்லாம் தவறான ஒரு விடயம். தேவையானதில் என்ன நல்ல விஷயம் சொல்லப்படுகிறது அல்லது அந்த கதை கருத்தினுடைய கருத்து வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறது அதை நாங்கள் தேவையான விடயங்களை எடுத்துக்கொண்டு போனால் இந்த ஒரு விடயமும் எங்களுக்கு தீமையை தராத ஒரு விடயமாக இருக்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல சினிமா என்பது நல்ல விடயங்களையும் அளிப்பதாக காணப்படுகிறது. அதே நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதத்தில் தான் எங்களுக்கு அது தீமை அளிக்கின்றதா என்பது காணப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சினிமா மோகம் என்று பார்க்கின்ற போது இன்றைய இளைஞராக இருக்கட்டும் சரி, முதியவர்களாக இருக்கட்டும் சரி, அனைவருமே இதற்கு அடிமையாகி கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. சினிமாவை பார்ப்பதற்காக என்ன செய்வார்கள், இந்த தொடர் நாடகங்களை பலர் பார்க்கின்றார்கள். தொடர் நாடகங்களை பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் என்று தங்களுடைய நேரத்தை பற்றி கவனிக்க மாட்டார்கள். முதலாவதாக ஒரு நாடகத்தில் ஒரு கட்டத்தை பார்த்து விட்டால் அடுத்த நாளும் நான் அந்த நாடக கட்டத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு நேரத்தை கவனிக்காமல் தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். சிலரை பார்க்கிற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் படிக்கிற நேரங்களில் படிக்க வேண்டும் என்பதை தாண்டி அந்த நாடகத்திலேயே அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. படித்துக் கொண்டிருக்கின்ற போதும் எந்த ஒரு சிந்திக்கின்ற ஒரு மனப்பாங்கும் இல்லாமல் அந்த நாடகத்தை குறித்ததாகவே அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் சினிமாவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அநேகமான நல்ல விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய திறமைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் மறைந்திருக்கும். அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக இந்த சினிமா துறை இருக்கும். நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சரியான திறமைகள் இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அதனை வெளிப்படுத்தலாம். பாடல்கள் மூலமாகவோ அல்லது நடிப்பு திறன் மூலமாகவோ ஏதோ ஒரு வழிமுறைகளின் மூலம் எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் வாழ்க்கையில் சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நுட்ப முறைகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. சில சமயங்களில் நாங்கள் துன்பமாக இருக்கின்ற போதும் எவ்வாறு அதிலிருந்து வெளிவருவது அல்லது பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. அந்த விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு சில நாடகங்களை பார்க்கின்ற போதும் சரி, சில சினிமாக்களை பார்க்கின்ற போதும் சரி, அவற்றிலிருந்து நாங்கள் பல நுட்ப முறைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது. அதாவது பல விதமான நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மாறாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் தேவையற்ற விடயங்களையும் உள்ளெடுத்துக் கொள்கின்றோம் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு உறவுகளுடைய புனிதத்தன்மையை இன்றைய காலத்தில் உணர்வதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லது திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வீட்டிற்கு உறவுகள் வந்தால் கூட நாங்கள் அவர்களை கவனிப்பதில்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாடகத்தை பார்த்து கொண்டிருப்போம். அந்த விளம்பர இடைவெளிக்கு மாத்திரமே உறவுகளுடன் கதைக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறு எங்களுடைய செயற்பாடுகளினால் நாங்கள் உறவுகளுக்கிடையே ஒரு பிரிவுத்தன்மையை உருவாக்கி விடுகின்றோம். நாங்கள் உறவுகளை மதிக்க பழக வேண்டும். நாடகமாக இருக்கட்டும் சரி, திரைப்படமாக இருக்கட்டும் சரி, எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்க்க வேண்டும். இதனைத்தான் சினிமா மோகம் என்று சொல்வார்கள். அதற்குள்ளேயே அடிமையாகி அவற்றையே பார்த்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய உறவுகளுடைய அந்த புனிதத்தன்மை, நாங்கள் உறவுகளோடு தொடர்பாட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தவர்களுடன் இருக்கின்ற நேரத்தில் கூட இந்த திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற போது நேரம் இல்லாத காரணத்தினால் அவர்களுடன் கதைப்பதை நிறுத்தி விடுகின்றோம். இதனால் எங்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வாக இருக்கட்டும் சரி, அல்லது
குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு தகவல் வெளிப்பாடாக இருக்கட்டும் சரி, எவற்றையுமே நாங்கள் ஒரு சிந்தித்துக் கொள்ள முடியாதவர்களாகவும் கலந்துரையாட முடியாதவர்களாகவும் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பல விடயங்களுக்காக தங்களுடைய வியாபார நோக்கங்களுக்காக இந்த சினிமாவிலும் சரி நாடகங்களிலும் சரி பல்வேறு உத்திகளை கையாள்வார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த புகைப்பிடித்தல் அல்லது போதைப் பொருள் பழக்கம் அல்லது இந்த பல்வேறு ஒரு உறவுகள் தகாத உறவு நிலை மேலாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவையெல்லாம் பல நோக்கங்களுக்காக அவர்கள் வியாபார நோக்கங்களுக்காக இருக்கட்டும் சரி அல்லது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அதனை பயன்படுத்துவார்கள். நாங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயம் இல்லை. சிலர் என்ன செய்வார்கள், அதை பார்த்து தாங்களும் அதே போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு நாடகத்தில் ஒரு அந்த கதாநாயகி அணிந்திருக்கின்ற சாலை அதாவது பல்வேறு நகைகளாக இருக்கட்டும் சரி அல்லது உடைகளாக இருக்கட்டும் சரி அவற்றை தாங்களும் அணிய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். என்ன செய்வார்கள், அவற்றை தேடி 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 தங்களிடம் இருக்கின்ற பணத்தை வீணடிப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களைப் போல தாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பார்கள். இவையெல்லாம் ஒரு தவறான விடயம். எங்களுக்கு எது தேவையோ அதை மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் பல விடயங்களை இந்த சினிமா மோகத்தால் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்களை பார்க்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த நாடகங்களை பார்த்து கொண்டிருப்பதனால் உறவுகளை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சில நாடகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது பல உறவுகளை தவறாக சித்தரிக்கின்ற ஒரு பண்பு காணப்படுகின்ற ஒரு தாயை ஒரு வில்லியாக காட்டுகின்றார்கள். சில சமயத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் சகோதரிகளாக பார்க்க வேண்டியவர்கள் சகோதரர்களாக பார்க்க வேண்டியவர்களை காதலர்களாக பார்க்கின்ற அந்த தன்மை இவையெல்லாம் அந்த நாடகத்திலேயே சரிவருமே தவிர எங்களுடைய வாழ்க்கை நிஜமான வாழ்க்கையில் இவையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சிலவாக காணப்படுகின்றன. திருமண விடயமாக இருக்கட்டும் சரி, பல்வேறு ஒரு கதாநாயகன் என்று சொன்னால் அவருக்கு 2 கதாநாயகர்கள் இருப்பார்கள். அவ்வாறாக இந்த நாடக அமைப்பானது எங்களுடைய நிஜமான வாழ்க்கைக்கு சாத்தியமாவதில்லை. நாங்கள் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு எவ்வாறான உத்திமுறைகளை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர அவற்றிற்கு முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க கூடாது. பெண்களை சில சமயங்களில் பெண் பாத்திரங்களை ஒரு அழகுக்காக தான் அந்த நாடகங்களில் வெளிப்படுத்துகின்ற தன்மை காணப்படும். சில விளம்பரப்படுத்தல்களுக்காக பயன்படுத்துகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறாக பல்வேறு விதங்களில் இந்த சினிமா மோகத்தினால் நாங்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்ளுகின்றோம். ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாடகத்தை பார்க்கின்றோம் அல்லது ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவற்றிலிருந்து என்ன எங்களுக்கு தேவையோ அதை மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணா கூறியது போல அந்த அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் பிரித்து அறிகின்றது போலவே எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொழுதுபோக்குக்காக நாங்கள் தொலைக்காட்சி பார்க்கலாம், அது எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதனால் நாங்கள் அழிந்து விடக்கூடாது. அந்த சினிமா மோகத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடக்கூடாது, உளரீதியாக பாதிப்படைந்து விடக்கூடாது. அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பாதிப்படைய செய்யக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். சினிமாவில் எது எங்களுக்கு தேவையோ எது எங்களுக்கு தேவையில்லையோ என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த மோகத்தினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடாது. அது எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் பாதிப்பதாக இருக்கின்றது இல்லையா? உண்மையிலே அதாவது கற்பனையினுடைய கதாபாத்திரத்தின் உச்சங்கள் பல சினிமாவிலே சாகசங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்சி அமைப்புகள் எல்லாம் மாற்றம் பெறுகின்ற விடயங்கள் காட்டப்படுகிறது. ஆனால் இதை நாம் பார்த்துவிட்டு அவை உண்மைத்தன்மையாக இருப்பதாக அல்லது இதை நிஜ வாழ்க்கைக்கு பொருத்தி பார்ப்பதாக பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொண்டு நடக்க முற்படுவதனால் தான் பல விளைவுகள், தீமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வருகிறது. அதாவது குறிப்பாக இன்று படங்களிலே காட்டப்படுகின்ற காட்சிகள், ஒரு கதாநாயகன் எத்தனை பேருடன் சண்டை பிடிக்கிறார் என்பதை நாங்கள் நிஜ வாழ்க்கையிலே பொருத்தி பார்த்தால் அது சாத்தியப்படாத ஒரு விடயம். சினிமாவுக்கு எத்தனை விதமான கமராக்களை உத்திகளை வைத்து அவர்கள் கற்பனையான ஒரு விடயத்தை காட்சிப்படுத்தி இருப்பார்கள். ஒருவரே பல பேரை ஒரே நேரத்தில் அடிக்கின்ற காட்சிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒருவர் அப்படி இன்னொருவரை தாக்குவது என்பதெல்லாம் முடியாத காரியம். அதனால் அதை பார்த்து நம்மவர்கள் அதை முயற்சி செய்து அதிலே தங்களுடைய உடல்களை காயப்படுத்திக் கொள்வதும் அல்லது தங்களுடைய உடலை சேதங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் என்பது அது ஒரு எங்களுடைய முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் கதாநாயகன் போன்று நாங்களும் இருக்க முற்படுகிறோம் என்று நிஜ வாழ்க்கையில் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வீரத்தனங்களை காட்ட வலிக்கிடுகின்ற பொழுது நிஜ வாழ்க்கையில் அது சரிவராமல் போய்விடுகிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று பல கலாச்சார சீரழிவுகளுக்கு இந்த காரணம் சொல்லப்படுகிறது. இன்று அந்த வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் உருவானதற்கும் அல்லது இன்று இளைஞர்கள் மத்தியிலே இந்த போதைப்பொருள் கலாச்சாரங்கள் உருவானதற்கும் சில வேளைகளில் அந்த சினிமாவிலே வருகின்ற காட்சி அமைப்புகள் அல்லது சினிமாவிலே ஒரு வில்லன் கோஷ்டி ஒருவரை தாக்குவது போன்ற காட்சிகள் அல்லது
இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான படக்கதைகள் வருகின்ற பொழுது இவற்றை பார்த்து திரும்ப பார்த்து அவற்றை மனதிலே ஆழ பதிந்து சில வழிகள் அவற்றை சிலர் வந்து வக்கிரமாக தங்களை வெளிப்படுத்துவதாகவும் ஒரு குழுக்களாக இணைந்து இளைஞர்கள் செயற்படுவதையும் வந்து அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கும் அந்த சினிமா காட்சிகள் காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனால் நாம் அதை உண்மைத்தன்மையான சினிமாவை நம்பிக்கொண்டு அப்படி நிஜ வாழ்க்கையில் நடக்க முற்படுகிறோம். நிஜ வாழ்க்கையில் அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் சமூகத்துக்கான சட்டத்திட்டங்கள் என்பது இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசம் என்றால் அதுக்கான, அல்லது எங்களுடைய நாடு என்றால் எங்களுடைய சமூகம் என்றால் அதற்கான ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அதை வந்து நாங்கள் கடைபிடித்துத்தான் எதையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அவைக்கு வன்முறைகளுக்கு இடமில்லை. அது ஒரு சினிமா, அது ஒரு பொழுதுபோக்குக்காக இப்படி நடக்கிறது என்கின்ற ஒரு விடயத்துக்கு அவர்கள் போட்டு காட்டுவார்கள். தலைக்கவசம் ஒன்றையெல்லாம் படங்களே பயணிக்கிறார்கள், நாடகங்களை பயணிக்கின்றார்கள், அதை பார்த்துட்டு நாங்களும் இப்படி போகலாம் தானே என்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வரும். ஆனால் எங்களுடைய சட்டத்திட்டங்களை சில என்ன, நாங்கள் வந்து தலைக்கவசம் அணிந்தால் வீதியில் செல்ல வேண்டும். அப்படி சில உதாரணங்களின் அடிப்படையில் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொண்டாலே சினிமாவுடைய அந்த மோகத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சிலரை பார்த்தால் வருமானம் பெறுகிறதோ இல்லையோ அவர்கள் சினிமா படங்கள் பார்த்தே ஆகணும், தியேட்டருக்கு செல்ல வேண்டும், பணத்தை ஏதோ ஒரு விதத்திலே வந்து அந்த சினிமாவுக்கு கொட்டி கொடுக்க வேண்டும், அல்லது தங்களுடைய பிடித்த நாயகர்களுக்காக அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது அல்லது அவருடைய படங்கள் வெளிவருகின்ற பொழுது நிறைய பணங்களை கொட்டி செலவழித்து தங்களுடைய அந்த ஆரவாரங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். அது எல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது எங்களுக்கான செலவாகத்தான் அது அமையும். யாருமே கொண்டு வந்து எங்களுக்கு தரப்போவதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஒரு ஃபேனாக இருந்தால் ஒரு நடிகருக்கு நீங்கள் அந்த செலவழிக்கின்ற பணத்தை அவரின் பெயரால், சரி உங்களுடைய நடிகரின் பெயரால் நீங்கள் ஒரு எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லது சமுதாயத்தில் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவியாக கொடுக்கின்ற பொழுது அது பிரயோசனமாக அமையும். அவர்களுக்கு கட் அவுட் வைத்து அவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து அவர்களுக்கு வந்து நாங்கள் செலவழிக்கிற தொகை சமூகத்துக்கு செய்யும் பொழுது அந்த நடிகனுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். ஏனென்றால் அவன் அதை உணராவிட்டாலும் நீங்கள் செய்கின்ற அந்த செயல் இறைவனுக்கு தெரியும். அதனால் அந்த சமூகத்திலே வந்து அந்த உதவி வந்து சென்றடையும் சரியான முறையில். வீண் செலவுகளை தவிர்த்து நாங்கள் அந்த சினிமா மோகத்தை தவிர்த்து வீண் செலவுகளை சமூக நோக்கத்துக்காக பயன்படுத்துகின்ற பொழுது சிறப்பான ஒரு விடயமாக அமையும் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்ன நண்பன் குணம் துஷ்யந்தன் மற்றும் கேலன்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி.